Hi friends, welcome. நாம் இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராம்ப்ட் மூலமா யூசரோட இன்புட்டை கெட் பண்ணி எப்படி ஒரு ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரு செவகத்தோடைய பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாவாஸ்கிரிப்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் மூலமா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்த ப்ராம்ப்ட் மூலமா ஃபஸ்ட்டு நம்மள லென்த்து, அதாவது ரெக்டாங்கிளோட லென்த் என்னென்னு கேட்குது. ஸோ நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம் 20. ஸோ நம்ம ஓகே கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு விட்த்து நம்மளை கேட்கும், ரெக்டாங்கிளோடைய விட்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ லென்த் இன்ட்டு விட்த் தான் வந்து ரெக்டாங்கிளோடைய அந்த ஏரியாவோட கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ விட்த் வந்து ஒரு 20 கொடுப்போம். ஸோ இப்போ ஓகே கொடுத்தனாக்கா த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 400. ஸோ 400 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அலர்ட் மூலிமா காட்டும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம விஎஸ் கோடில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராம்ப்ட் மூலிமா யூஸரோட இன்புட்டை கெட் பண்ணி ஏரியாவோட ரெக்டாங்கிளோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே ஸ்கிரிப்ட் எழுதக்குள்ள ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு அந்த டேகை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ HTML டாக்குமெண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ள நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்மில் வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூஸரோட இன்புட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ வந்து லென்த்து விட்த்தும் நம்ம வந்து யூஸரோட இன்புட்டை கெட் பண்ண உடனே தான் நம்ம அதை வச்சு கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ யூஸரோட இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லென்த் ஈக்குவல் டு, ஸோ லென்த்துன்ற ஒரு வேரியபிளை நம்ம வந்து இப்போ டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்தது ப்ராம்ப்ட் என்டர் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோடைய லென்த்தை வந்து என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து இதை வெறுமனே நீங்கள் ப்ராம்ப்ட் என்டர் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனாக்கா ஜஸ்ட்மே ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் நம்மகிட்ட வந்து கெட் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் லெட்மே வைக்கும். பட் நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம இதில் போட்டாக்க உடனே இந்த பார்ஸ் ஃப்ளோட்டை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வாங்குகிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து போய் லென்த்தில் சேவ் பண்ணோம். ஸோ இந்த லென்த்தில் போயிட்டு சேவ் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த பார்ஸ் ஃப்ளோட்டோட வேலை. ஸோ வந்து நம்ம இதுதான் இந்த பார்ஸ் ஃப்ளோட்டோடைய வேலை. ஸோ பார்ஸ் ஃப்ளோட்டை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கெட் பண்ணுற ஸ்ட்ரிங் வேல்யூவை நியூமெரிக்கல் வேல்யூ அல்லது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி லென்த்தில் போய் ஸ்டோர் பண்ணோம். ஸோ வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விட்த்தை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ விட்த், ஸோ இதை மாதிரியே பார்ஸ் ஃப்ளோட் போட்டுக்கிறோம். ப்ராம்ப்ட் என்டர் த விட்த் ஆஃப், ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் த விட்த் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ போட்டு முடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ, ஸோ விட்த்தும் நம்மளுக்கு கிடச்சிரும், ஸோ லென்த்தும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்கான ஃபங்க்ஷன்? ஏரியாவை, அதாவது ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அது வந்து அந்த லென்த்தும் விட்த்தும் பெருக்கி நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஃபங்க்ஷன் கால்குலேட் ஏரியா. ஸோ கால்குலேட் ஏரியா அப்படின்ற ஒரு யூசர் நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம பேராமீட்டரை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். லென்த் விட்த், ஸோ லென்த் விட்னு பேராமீட்டரை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இதுக்கான ஸ்கிரிப்டை வந்து, அதாவது அந்த கால்குலேஷனுக்கான இது வந்து எழுத போகிறோம். ரிட்டர்ன் லென்த் இன்ட்டு விட்த். ஸோ லென்த்தையும் விட்த்தையும் பெருக்கி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணு. ஸோ இந்த கால்குலேட் ஏரியாக்கான இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். லெட் ஏரியா. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆகிற அந்த வேல்யூவை நம்ம ஏரியா அப்படின்ற அந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு calculate, so calculate area length comma width. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம calculate area அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இங்கே இருக்கிற ரெண்டுமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
லென்த்து இதில் இந்த ஆர்குமெண்ட்ஸ் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கால்குலேட் ஏரியா அப்படின்ற இதில் வந்து நம்ம கால் பண்ணோடனே இங்கே போயிட்டு இந்த லென்த்து விட்த்துக்குள்ளே இந்த ஆர்குமெண்ட்ஸுக்கான இந்த வேல்யூ இதில் பேராமீட்டரில் பாஸ் பண்ணி இதை வந்து நம்ம பெருக்கும். இதை பெருக்கிட்டோடனே திரும்பி ரிட்டர்ன் ஆகிற அந்த வேல்யூவை இந்த ஏரியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கும். ஸோ ரிட்டர்னாக அந்த வேல்யூவை ஏரியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கும். ஸோ அடுத்தது நம்ம இப்போ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சி போச்சு, நம்ம இதை டிஸ்பிளே பண்ணோம். அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு alert area of the rectangle is plus area. ஸோ கன்கார்டினேட் பண்ணுறோம், ரெண்டுத்தையுமே சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம ஜஸ்ட்டு இது ஒரு லேபிள். ஸோ அலர்ட்டில் என்ன காட்டும், இது வந்து இது காட்டும் the area of rectangle is. ஸோ ஏரியா இந்த வேரியபிளோடைய இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டும். ஸோ இதுதான் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம் அதை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு பாஸ்வேர்டில் நம்மகிட்ட யூசருடைய வேல்யூ கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிட்டோடனே அடுத்தது நம்ம இங்கே வரும். ஸோ இங்கே வந்தோடனே இப்போ வந்து ரெண்டுத்தையும் லென்த்து விட்த்து இதில் அந்த ஆர்குமெண்ட்ஸை அதில் வச்சு இதில் பாஸ் பண்ணோம். இதில் பாஸ் பண்ண உடனே இந்த இருக்கிற பேராமீட்டர்ஸு ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லென்த்து விட்த்து பெருக்கி திரும்பியும் ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ண உடனே இங்கே வர வேல்யூ ஏரியாவில் போய், அதாவது ஏரியான்ற இந்த வேரியபிளில் போயிட்டு உட்காரும். இந்த ஏரியாவில் இருக்கிற நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ரிசல்ட்டை ஜஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்து அலர்ட்டாக காட்டும். ஸோ இதுதான் இந்த பண்ணுற வேலை. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போ லோட் பண்ண போகிறோம். இப்போ என்டர் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, இது வந்து விட்த்து வந்து ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கி ஸோ வந்து கேப், இப்போ வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு கேப் இங்கே கேப் இல்லை. ஸோ நம்ம கேப்பை ஏற்படுத்துறதுக்கு வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு கோலன் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டாக்கா இங்கே ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஸ்பேஸ் அங்கே. ஸோ வந்து நம்ம திருப்பி அதை லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ திருப்பி கேட்குது ஒரு 10, ஓகே 20. ஸோ நம்மளுக்கு அந்த கேப் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அது கேப் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கில் கொஞ்சம் கேப் விட்டிங்கனாக்கா ஸோ இதுக்கான கேப் இதுலேயும் வரும். ஸோ 10 × 20 200. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாவாஸ்கிரிப்டோடைய ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம லேர்ன் வெப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.